உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து ஒவ்வொன்றாக பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். லைகோபெர்சிகான் எஸ்குலென்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தக்காளி. இந்த தக்காளி ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதினாலே தக்காளியை நன்கு விழுதாக்கி ஆறாத புண்கள், குறிப்பாக டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய புண்கள், இதுபோல புரையோடிய புண்கள், நாற்றம் அடுத்த அழுக்கு சேர்ந்த புண்கள், இவற்றின் மீது பற்றாக வைத்து தக்காளி விழுதை கட்டி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறி பழைய நிலைக்கு வரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தூதுவளை. சென்டெல்லா ஏசியாட்டிகா என்று சொல்லப்பெறுவது வல்லாரை. இந்த தூதுவளை இலையை உலர்த்தி பொடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு சம அளவுக்கு வல்லாரை இலை சூரணம் சேர்த்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி அளவு அந்தி, அரை தேக்கரண்டி அளவு சந்தி என்று இரு வேளை தேனோடோ பாலோடோ சுடுநீரோடோ கலந்து பருகுகின்ற நிலையிலே இது நினைவு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்கும். மறதி என்கின்ற அல்சிமர் என்கின்ற நோயிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த தூதுவளையும் வல்லாரையும் ஒரு கற்ப மருந்தாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நுரையீரல், இதயம், சிறுநீரகம், இரைப்பை இவை அத்துணைக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியதாக வல்லாரையும் தூதுவளையும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்தி. இதை முனி கரீரம் என்று கூட வடமொழி பெயராலே சொல்லுவது உண்டு. இந்த அகத்திக்கீரை ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாக பயன் தருகிறது. வெர்மிஃப்யூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய எல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை இளக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அதிகமான மருந்துகள் பயன்படுத்தியதனாலே ஏற்பட்ட வயிற்று புண்கள், வாய்ப்புண், அச்சரம் இவற்றை போக்குகின்ற ஒன்றாக ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே மருந்து ஈடை, அதனுடைய விஷத்தை முறித்து நமக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த அகத்தி விளங்குகிறது. இதனுடைய பூக்களை சாதாரணமாக பிழிந்து சுத்தமாக ஓரிரு சொட்டுக்கள் கண்களுக்கு விடுகின்ற நிலையிலே கண்களை பற்றிய நோய்கள், சிவப்பு தன்மை, கன்ஜங்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண்களிலே புளிச்சை உற்பத்தியாகி கண்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளுகின்ற நிலை, கண் சிவப்பு, வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு கண் மருந்தாக இதனுடைய பூச்சாறு பயன் தருகிறது. மாதம் ஒரு முறையாகிலும் இந்த கீரையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே அக்கறையோடு நம் முன்னோர்கள் அமாவாசை அன்று
தவறாமல் அகத்திக்கீரையை நம் முன்னோர்களுக்காக சமைத்து படைத்து உண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். இது மாதம் ஒரு முறையேனும் நாம் இப்படி அகத்திக்கீரையை பயன்படுத்துவதனாலே வயிற்றில் இருக்கின்ற கோளாறுகள் அத்துணையும் விலகக்கூடிய ஒன்றாக, வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அகத்தி விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த அகத்தி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அகத்திக்கீரையை பயன்படுத்தி அதிகம் வீரியம் கொண்ட மருந்துகளாலும் ரசாயனங்களாலும் நம் குடலிலும் கல்லீரலிலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அகத்திக்கீரை, சீரகம், மிளகு, கல்லுப்பு, மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். அகத்திக்கீரையோட துளிர்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கீரை எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அகத்திக்கீரை நம்ம மாதம் ஒரு முறையாவது, குறிப்பாக அமாவாசை தினத்தன்று அகத்திக்கீரையை நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது மருந்தின் வீரியத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். அதே போல் அதிகப்படியான பித்தம் இருந்தால் உடலில் அதுவும் சமன்படும். அதிகப்படியான பித்தம் வெளியேறும். பித்தப்பை கற்கள் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக அகத்திக்கீரை செயல்படும். அகத்திக்கீரை நம்ம சமைக்கும் பொழுது, உணவாக சமைக்கும் பொழுது எப்போவுமே நன்கு வேகும்படி பார்த்து கொள்ளணும். அதிகம் முற்றிய கீரைகளை நம்ம பயன்படுத்தாமல் துளிரான கீரைகள் பயன்படுத்தினா நல்லது. அகத்திக்கீரை நல்லா வெந்தால் தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அகத்திக்கீரை துளிர்கள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கஷாயமாக எடுக்கும் பொழுது வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இந்த இலை துளிர் ஒரு 2 கொத்து அளவு போட்டுட்டு அதோட நம்ம சீரகம், மிளகும் ஆன்டிடாக்சிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, விஷமுறிவு தன்மை இருக்கிறதுனால நம்ம மிளகு சேர்க்குறோம். நம்ம உணவின் மூலமாகவோ அல்லது மருந்துகளின் மூலமாகவோ நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இந்த அகத்திக்கீரை, மிளகு இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த மருந்து நம்ம வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லது. இதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கல்லீரலுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம். அதே போல் தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலே நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இது அனைவருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து. இது எல்லாத்தையும் நம்ம கொதிக்க வச்சுட்டு இதை கஷாயமாக எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை மருந்தின் தன்மை முறிக்கும் அப்படின்றதுனால மருந்துண்ணும் காலத்தில் அகத்திக்கீரையை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது அதோட வீரியம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம மருந்துகள் சாப்பிட்டாலும் இதை எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் குடிக்கிற அந்த ஒரு வேளை மட்டும் நம்ம வேணால் மருந்துகளை குறைச்சிக்கலாம். அகத்திக்கீரையோட பூக்கள், அகத்தி மரத்தோட பூக்கள் கண்களுக்கான சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த அகத்தி பூக்களை நம்ம எடுத்து இந்த பூ இதழ்களை நம்ம பாலில் ஊற வச்சுட்டு, பசும் பாலில் இந்த இதழ்களை நல்லா ஊற வச்சுட்டு அந்த பாலை வடிகட்டி கண்களுக்கு ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மை, எரிச்சல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இந்த பூவை நம்ம வதக்கி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம முருங்கைப்பூவை எப்படி பொரியல் செய்வோமோ அதே மாதிரி இந்த அகத்தி பூக்களையும் சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியல் செய்து சாப்பிடலாம். நமக்கு மூட்டு வலி ஏதாவது தொடர்ந்து இருந்ததுன்னா அல்லது வலி, வீக்கம், நம்ம இடிச்சுட்டதுனாலையோ அடிப்பட்டதுனாலையோ தசைகளில் வீக்கம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அகத்தி மரத்தோட பட்டை எடுத்து அதோட சுக்கு மற்றும் மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம பற்றா போட்டுட்டு வரும்பொழுது, வெளிப்பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் அது செயல்படும். இப்போ இந்த அகத்திக்கீரை, மிளகு, சீரகம், மஞ்சள் கஷாயம் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். அகத்திக்கீரை, மிளகு, சீரகம், கல்லுப்பு மற்றும் மஞ்சள் சேர்ந்த இந்த கஷாயத்தை 60 ml அளவுக்கு வாரம் ஒரு முறை நம்ம மருந்தாக எடுத்துகிட்டு வரும்பொழுது அதிக ரசாயனம் கொண்ட மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக கல்லீரல் மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும், பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், உடலில் உள்ள அதிகமான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அச்சம், முனி, கரீரம் என்றெல்லாம் இந்திய மொழிகளிலே பெயரை பெற்றிருப்பது அகத்திக்கீரை என்று தமிழிலே அகத்திய முனிவனுடைய பெயராலே சுட்டப்பெறுவது. எப்படி முனிகளுக்கெல்லாம்
தலைவனாக அகத்தியனை நாம் எண்ணுகிறோமோ அதுபோல கீரைகளிலே மிக உன்னதமான ஒரு கீரையாக அகத்தி விளங்குகிறது என்பதிலே ஐயமில்லை. சாதாரணமாக அகத்திக்கீரையை மாதம் ஒரு முறை சாப்பிட்டு வருவதனாலே இந்த வெர்மிஃப்யூஜ் அண்ட் ஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே குடல் புழுக்கள், குடல் பூச்சிகளை வெளித்தள்ளி குடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவம் அதிகமாக இருப்பதனாலே உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலை சாறு சாதாரணமாக மேலே பூசுகின்ற நிலையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்லுவார்கள், விட்டு விட்டு முறை விட்டு வருகின்ற முறைச்சுரம். அப்படிப்பட்ட நிலையிலே இதனுடைய சாறு, அகத்திக்கீரையினுடைய சாறு 2 அல்லது 3 துளிகள் மூக்கில் விட்டு உறிஞ்சுவதனாலே அடிக்கடி வந்து நம்மை தொல்லை தருகின்ற காய்ச்சல் என்பது விட்டு போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனுடைய இலை சாறு 1 பங்கு எடுத்து அதனோடு தேன் 5 பங்கு சேர்த்து சிறு குழந்தைகளுக்கு தலை நீர் ஏற்றம், மூக்கு அடைப்பு, மூக்கொழுக்கு என்று வருகின்ற பொழுது சைனசிட்டிஸ் என்கின்ற நிலையிலே இந்த தேனும் அகத்தி இலை சாறும் சேர்ந்த கலவையை குழந்தைகளுடைய உச்சியிலே தடவி வைப்பதனாலே, தலை உச்சியிலே தடவி வைப்பதனாலே தலை நீர் ஏற்றம் குறையும், மூக்கு ஒழுக்கு என்பது நிற்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த அகத்திக்கீரையோடு சீரகம், மிளகு, மஞ்சள், உப்பு சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அடிக்கடி வயிற்று கோளாறுகள் என்று வருகின்ற பொழுது, செரிமான சீர்கேடுகள் என்று வருகின்ற பொழுது, நாம் இருவேளை அந்தி சந்தி சாப்பிடுகின்ற நிலையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக, செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக, மருந்துகளுடைய விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அகத்திக்கீரை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.